ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா விவசாயம் வந்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறது அப்படின்னா, ஒன்று வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 ஏக்கருக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? 5 ஏக்கர் மேலே இருந்தால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக ஈஸியாக பண்ணலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய மிஷினரிஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். நாட் ஓன்லி டிராக்டரு, உங்களுக்கு வந்து நிறைய மிஷினரிஸ் இருக்கணும். அறுவடை பண்ணுற மிஷினு, களை எடுக்கிற மிஷினு, மருந்து தெளிக்கிற மிஷினு, மருந்து அடிக்கிற மிஷினு, அது மாதிரி எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகணும். ஓகேங்களா? ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெஷின் இது சார்ந்ததாக இருக்கணும். இப்போது ஒரு மேன் பவரை சார்ந்ததாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து விவசாயம் பெரும்பாலும் வந்து நஷ்டமடையும். நீங்கள் வந்து ஒரு மெஷினை சார்ந்து எப்போ வந்து அது மாறுதோ அப்போ தான் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாறும். இப்போதைக்கு இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மனிதர்களை சார்ந்தே வந்து விவசாயம் வந்து நடக்குது. அது வந்து ரொம்ப தவறும் கூட. ஏன் சொல்கிறேன்னா, விவசாயன்றது ரொம்ப கடினமான வாழ்க்கை. ஓகேங்களா? கடினமான ஒரு மனித உடல் உழைப்பை வந்து போட வேண்டியது இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற கூலியும் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சரியான சம்பளமும் கொடுக்காம ஒருத்தவங்களை வந்து நீங்கள் அடிமாடு மாதிரி வந்து வேலையை எடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப தவறு. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அது வந்து நல்லது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப தப்பு. ஓகேங்களா? மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணணும் விவசாயத்துக்கு. அது மாதிரி மாடர்ன் டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணணும் விவசாயம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாறும். ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ், இஸ்ரேல் அந்த மாதிரி நாடுகளில் வந்து அந்த மாடர்னைசேஷன் ஆன பிறகு, இந்த விவசாயம் வந்து மாடர்னைசேஷன் ஆன பிறகு நல்லா ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நார்த் இந்தியாஸ்லாம் கூட இஸ்ரேலில் போய் படிச்சுட்டு வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் கொஞ்சமான நிலத்தில் கூட அதிகமாக வந்து ப்ராஃபிட்டபிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்குன்ட்டு ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் வந்து நிற்கணும்லாம் வந்து உங்களுக்கு வந்து விதி இல்லை. ஓகேங்களா? ஐடி வேலை செஞ்சிங்கன்னா ஐடி வேலை செய்யுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? அதில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. விவசாயத்தில் இருக்கிறத விட உங்களுக்கு வந்து மன நிம்மதி இருக்கும்னு சொல்லுவாங்க. விவசாயமான மன நிம்மதி இருக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஐடியில் இருக்கிறது தான் நல்லதும் கூட. ஸோ அதனால் ஐடியில் இருங்க, விவசாயம் பக்கம் வந்துடுறீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஹாபியாக பண்ணணும், ஒரு பார்ட் டைமில் பண்ணணும், அப்படி உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு மெயினாக நான் அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு அக்ரிகல்ச்சர் பக்கம் வராதிங்க. அப்படி வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அக்ரிகல்ச்சரில் வந்து நீங்கள் வந்து மெஷின்ஸை யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக பண்ணலாம். அதர்வைஸ் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நார்மல் நாங்கள் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், சீமான் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் விவசாயத்தில் வந்து துளி அளவு கூட நீங்கள் வந்து முன்னேற முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெஷினரிஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். மெஷினரிஸை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் இருக்கும். அந்த மெஷினரிஸ் வந்து உங்களோட தான் இருக்கணும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு வாடகைக்கோ, ஒரு ரெண்ட்டுக்கோ, இல்லை ஒரு கூலிக்கு மாதிரி வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் இருக்காது. ஸோ அது வந்து உங்களோட தான் இருக்கணும். உங்கள் ஓன் மெஷின்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிள். ஏன்னா ஆள் கூலி இருக்காது அந்த மாதிரி பண்ணும்போது, மெஷின் கூலியும் இருக்காது. ஸோ உங்களுக்கான மெஷின்ஸ் வந்து நீங்களே வச்சுருக்கும்போது ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அதிகரிக்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ஐடியை விட்டு கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணுன்ற ஒரு முடிவு இல்லை. நீங்கள் இல்லைன்னா விவசாயம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்க வேணாம். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. ஈவன் நீங்கள் போனீங்கன்னா வேணால் விவசாயத்துக்கான டிமாண்ட் அதிகரித்து விவசாய உற்பத்தி வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறவும் செய்யும். ஸோ அந்த மாதிரியும் விலை ஏறலாம். தயவு செஞ்சு நீங்கள் ஐடியில் இருந்து தான் வந்து விவசாயத்தை காப்பாற்றணும் கிடையாது. நீங்கள் வந்து விவசாயி பண்ணுற பொருள்களுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா கூட விவசாயியை காப்பாற்றலாம். ஓகேங்களா? தக்காளி வந்து உடனே ஒரு 10 ரூபா விலை ஏறினாலும் முக்கால் அழுகக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து அதை 10 ரூபாயை வாங்கி சாப்பிடுங்க. அப்போது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக விவசாயி நல்லா தான் இருப்பான்.
ஸோ இதான் நான் வந்து இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் வந்து ஓவராக இவங்க வந்து இப்படி சொல்கிறது பூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரொமான்டிசைஸ் பண்ணுற அளவுக்குலாம் விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை. சும்மா எல்லா வேலையும் போல தான் விவசாயமும். ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, விவசாயத்தை வந்து ஒரு புனிதமாக ஆக்கிட்டே போகிறாங்க. புனிதமாக்க ஒன்றுமே இல்லை. அவ்வளோ கஷ்டமான வேலை இது. அவ்வளோ உடல் உழைப்பு போட வேண்டியது இருக்குது, அவ்வளோ நேரம் செலவிட வேண்டியது இருக்குது. நம்மளால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியாக இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸு தான். இதை செஞ்சால் இதை நடக்கும், இதை செஞ்சால் இது நடக்கும், இவ்வளோ விலை போகும், இவ்வளோ ஈல்டு வரும், இவ்வளோ களை எடுக்கணும், இவ்வளோ பயிர் வைக்கணும் அப்படின்ட்டு எதுவுமே எல்லாமே கெஸ்ஸு தான். ஸோ விவசாயத்தில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பிளான் பண்ணலாம். நீங்கள் மழை பெய்யுன்ற நேரத்தில் வெயில் அடிக்கும், வெயில் அடிக்குன்ற நேரத்தில் மழை பெய்யும், தண்ணி இருக்காது, சில சமயம் தண்ணி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் நடக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து விவசாயத்துக்குள்ளே வரணும்னா வரணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு சாஃப்ட் மைண்டடு ஐடிக்குள்ளே இருந்தால் என்னால் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் 2 தான் டிஃப்ரென்ஸ் ஆவீங்க. அது வேணால் நான் கேரண்டியாக சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு அது முதல்ல அப்லோட் பண்ணால் இது முதல்ல அப்லோட் பண்ணால் தெரியாது. ஸோ எது வருதோ அதுதான் ஃபஸ்ட் வீடியோ, இது செகண்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. இன்னும் வீடியோ போடணுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.